ஹை கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு பீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடயே ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வலுவலுப்பாக பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஓரமாக வச்சுக்கலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகும். ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரளவு, பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இது கூட வந்து 2 தக்காளி மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன், அதை 2 சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து மல்லியும் புதினாவும், ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி கழுவி 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். மசாலாவோட பச்சை வாசனை போகவும் கறி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு கட்டியான புளிப்பில்லாத தயிரும் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டாச்சு. 4 விசில் வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் அடங்கிச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிரேவி வந்து உங்களுக்கு வந்துட்டு கீ ரைஸ், தக்காளி சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.